The 100-man competition 2024 தேர்ட் மேட்ச் மான்செஸ்டர் ஒரிஜினல் அண்ட் வெல்ஸ் ஃபயர் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 ஜிஎஸ்டி ஃப்ரீ, டிடிஎஸ் ஃப்ரீ, லோயஸ்ட் என்ட்ரி ஃபீ, ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ், ரெகுலர் கிவ் அவே இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. எமிரேட்ஸ் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மான்செஸ்டரில் தான் இந்த மேட்ச்சு. ஜூலை 25 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PMக்கு ஸ்டார்ட் ஆகுது. 64 மேட்ச்சில் 36 பேட் ஃபஸ்ட்டுக்கு, 25 சேசிங்க்கு. இங்கே பேட் ஃபஸ்ட் பண்ணுறாங்களா சேஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இயர்லி மேட்சஸ் அப்படின்றதுனால 3 டைம் மேட்சஸ் இருந்திருக்கு. 163 ஆவரேஜ். கண்டிப்பாக டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. சில நேரங்களில் டவுன் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. லேட்டர் பேஸில் அந்த டவுன் ஸ்கோரை மான்செஸ்டரில் எதிர்பார்க்கலாம். 19 150 பிலோவாக வந்திருக்கு. மிடில் பிளேஸில் நிறைய ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இன்றைக்குமே மீடியம் ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே T20 நம்பர்ஸு. 100 பால்ஸுக்கு என்ன மாதிரிங்கிறத கன்வெர்ட் பண்ணி யோசிங்க. 150+ எதிர்பார்க்குற ஸ்கோர்ஸாக இருக்குது. மான்செஸ்டர் ஒரிஜினல் ஜோஸ் பட்லர் இங்கிலாந்து கேப்டன் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. பிளிப்சால்ட்டோட மறுபடியும் ஓப்பன் பண்ணுவார். வென் மார்ட்சன், மேக்ஸ் ஹோல்டன் இவங்க டீசெண்டான டொமஸ்டிக் சீசன் பிளேயர்ஸு, நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சிக்கந்தர் ராசா ஜிம்பாப்வே பிளேயர், டீசெண்ட் ஆல்ரவுண்டர். ஆப்ரேக் பவுலிங் இந்த மாதிரி கண்டிஷனில் லேட்டர் பேஸில் பவுலிங் நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு நல்ல பேட்டராக யோசித்து எடுக்கலாம். பவுல் வால்ட்டர் டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற இடத்துலலாம் இவரோட சக்ஸஸ் நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. பவுலிங் பேஸில் லெஃப்ட் ஆர்ம் மீடியம், அவரோட ஸ்லோயர் பால் வெரைட்டி விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். ஜேமி ஓவர்டன் போன சீசனில் ஆரம்பத்தில் நிறைய பவுல் பண்ணாட்டி லேட்டர் பேஸில் பவுல் பண்ணி நல்லா உட்பட்டு அண்ட் எண்டில் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை இங்கேயும் பண்ண முடியும். உசாமா மீர் லெக் பிரேக் கூகுளி வெரைட்டி வச்சுருக்காரு. ஒரு பாகிஸ்தான் ஸ்பின்னர், நல்லா ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். சில நேரத்தில் பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் டாம் ஹார்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸு நிறைய பயன்படுத்த மாட்டுறாங்க ரீசன்ட் டேஸில். கண்டிப்பாக சூப்பர் பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர். ரீசனான அந்த வேர்ல்ட் கப்பில் டாப் விக்கெட் டேக்கராக இருந்தார். அந்த குவாலிட்டி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஜோஸ் ஹல் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்கார். ரீசெண்டாக விக்கெட்ஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணுறாரு. அந்த மாதிரி இடத்துல இப்போ யோசிச்சாகணும். அதனால் 11க்குள்ளே அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த இடத்துல ஸ்காட் கரியை யோசிக்கிறாங்களா. மாத்யூ ஹர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே ரீசெண்டாக ஷோ பண்ணுறாரு. குயிக்காக ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறாரு. ஸ்டான்லி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட், இவருமே சில நேரங்களில் கன்சிடர் பண்ணலாம். டாம் அஸ்வின்வால் ஒரு சில நேரங்களில் ஓகேவான பர்ஃபார்மன்ஸு, டீசெண்ட் ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். சோனி பேக்கருக்கான வாய்ப்பு இருக்குமா? ஸோ இவங்களாம் மோஸ்ட் ப்ராபப்லி பெஞ்சில் தொடருவாங்க. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது ஸ்காட் கரி ஜோசல் பிளேஸில் யோசிக்கலாம். ஜோசல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறனால அவருக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குன்னு தோணுது. வெல்ஸ் ஃபயர் கிறிஸ் குக்கி, மாசன் கிரேன் அண்டு எஸ்கினசி இவங்களுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஹாரிஸ் ராஃப் அண்ட் மேட் ஹென்ரி மோஸ்ட்லி எம்எல்சியில் கண்டினியூ பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. லியூக் வெல்ஸ் அண்டு ஜானி பாய்ஸ்டா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. டாமேபிள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், பிளிப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், டிகேசி, ஜோ கிளார்க்கு, பர்ஸ்டா அண்ட் லியூக் வெல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் சொல்ல போனால் இங்கே ஸ்டீவன் எஸ்கினசி இவருமே ஒரு ஓப்பனர். நிறைய ஓப்பனர்ஸு இந்த டாப் 6 ஓப்பனர்ஸாக இருக்காங்க. அந்த இடம் மட்டும் வெல்ஸ் ஃபயர் கொஞ்சம் டவுன் ஆவாங்களோ, ஒரு தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்குமோ. ஏன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக மான்செஸ்டர் உங்களோட ஹோமில் பெட்டராக விளையாடுவாங்க அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. ஸோ அதனால் மான்செஸ்டர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த காம்பினேஷன் எப்படி செட் பண்ண போகிறாங்க. லியூக்கல்ஸ் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது நிறைய நேரங்களில் மிடில்லையும் விளையாண்டுருக்கார். அவர் ஆனால் ஓப்பன் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு. டிகேசி நம்பர் 3 விளையாண்டு பார்த்துருக்கோம். ஜோ கிளார்க்கும் மிடில் விளையாண்டு பார்த்துருக்கோம். என்ன தான் இவங்க எல்லாமே ஓப்பனர்ஸ்னாலும் டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேயும் விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த பேஸில் பார்க்கணும். டாம் ஏபிள் ரீசெண்ட் டேஸில் ஓப்பன் பண்ணுறதுல மிடில் ஆர்டரில் தான் விளையாடுறாரு. கிளென் பிலிப்ஸு அவங்களோட இன்டர்நேஷ்னல் டீமுக்காக மிடில் ஆர்டரில் விளையாடுறாரு. ஸோ அதனால் இந்த இடம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. டீசெண்டாக விளையாடுவாங்க. டேவிட் வில்லி சூப்பரான பிளேயர். நிறைய நேரங்களில் டாப் ஆர்டரில் வந்து கலக்குவார். லேட்டர் பேஸில் இப்போ கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய டாப் ஆர்டர் பிளேயர் இருக்குது. அதனால் லேட்டாக வருவாருங்கிற எதிர்பார்ப்பு. பென் கிரீன் இந்த சீசன் பெஸ்ட் சீசன் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் போன சீசனில் பெஸ்ட் சீசனாக பவுல் பண்ணார். செம்மையான பர்ஃபார்மன்ஸு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதை பார்த்தோம். ரோல் ஆஃப் ஆண்டமாவே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸு பேட்டிங் பேஸில் இந்த டெப்த்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். டேவிட் பெயின் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், டீசெண்டான பவுலில் ஜாக் பாலு
இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு நல்ல பவுலராக இருந்து பார்த்துருக்கோம். கிறிஸ் கிக்கிக்கான வாய்ப்பு இருக்குமா? மோசன் கிரேன் லெக் பிரேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைன்னா லேட்டர் பேஸில் அந்த கன்சிடரேஷன் வச்சுப்பாங்க, இப்போதைக்கு இருக்காதுன்னு தோணுது. மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான். ஹோல்டர் மேலே வந்து வைட் மேட்சன் நம்பர் 4 வரலாம், இது ஒரு விஷயம். இல்லை சிக்கந்தர் ராசாவே இது மேலே அனுப்ப நினைக்கிறாங்களா அது பார்க்கணும். இன்னும் குயிக்காக அடிக்கணுங்கிற இடத்துல ஜெய்மி ஓவர்டனை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ வால்டர் நல்லா பண்ணுவார், இருந்தாலும் ஜெய்மி ஓவர்டனோட ஹிட்டிங்காக மேலே ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் வெல்ஸ்பேயை பார்க்கணும் இந்த ஆர்டரில் எப்படி இருக்குன்னு. நிறைய டாப் ஆர்டர் பேட்டர் இருக்குனால அந்த ஆர்டர் மாறி இருக்கலாம். அன் டைமில் நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உசாமா அமீர், ஃபரூக்கி, ஜோஸ்ஹல் இவங்க அவங்களோட முழுமையான ஓவர் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஃபரூக்கி அண்டு ஜோஸ்ஹலோட எண்ட் ஓவர்ஸை எதிர்பார்க்குறோம். இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் டேவிட் வில்லி, டேவிட் பெயின் அண்டு ஜாக் பாலோட ஓவர் நிறைய எதிர்பார்க்குறோம். டேவிட் பெயின் அண்ட் ஜாக் பால் எண்ட் ஓவரில் வீசுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். டேவிட் வில்லி சில நேரங்களில் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பென் கிரீன் எண்ட் ஓவரில் சில நேரங்களில் வீசி பார்த்துருக்கோம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி பெயின் அண்ட் ஜாக் பாலோட எண்ட் ஓவர் பவுலிங் எதிர்பார்க்குறோம். ஜிஎல்பிக்குன்னு யோசிக்கும் போது உசாமா அமீர் கண்டிப்பாக சூப்பர் பவுலர். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும் ஏர்லி மேட்சஸில். அதனால் உசாமா அமீர் ஒரு கன்சிடரேஷன். டேவிட் பெயின் குறைவாக எடுத்திருக்காங்க. ஜாக் பால் அதில் டேவிட் பெயின் குறைவாக எடுத்திருக்காங்க, அன் டைமில் அதிகமாக எடுத்துருவாங்க. உசாமா அமீரை கூட அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா நிறைய பேர் ஹாரிஸ் ஸ்டாஃப் ஹென்ரி சைடு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் எம்எல்சியில் இருக்காங்க அப்படின்றதுனால பார்க்குறோம். அவங்க எதுவும் இங்கே வர்றாங்களா அது பார்க்குறோம். மோஸ்ட்லி ஜாயின் இல்லை, எம்எல்சி தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ் பிளே ஆஃப் அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க இல்லைங்கிறப்ப டேவிட் பெயின் சைடு தான் திரும்புவாங்க. ஜாக் பால் கூட பார்க்கணும், ஏன்னா அதிகமாக ரீசெண்டாக பார்க்கல அப்படின்றதுனால அங்கே குறைவாக தான் பிக் பண்ணுவாங்க. ஜோசல் சைடு போக மாட்டாங்க. பட் கண்டிப்பாக சூப்பர் பவுலர், டவுட்டே கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜோஸ் பட்லர், பிளிப்சால்ட்டு, சிக்கந்தர் ராசா சைடு நிறைய பேர் கேப்டனுக்காக போயிருக்காங்க. லியூக் வெல்ஸு நல்ல பர்ஃபார்மர், ஓப்பனர். ஸோ அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல எடுக்காமல் இருக்காங்க. பாசிபிளாக இருக்கிற பட்சத்தில் சூப்பர் சாய்ஸு. எஸ்கிரசி இந்த மாதிரியும் அவங்கள கன்சிடர் பண்ணிவிட்டு லியூக் வெல்ஸை வெளில வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ஒரு ஸ்பின்னர் பேஸில் ஒரு குவாலிட்டி அவுட்புட் பேட்டிங்லேயும் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இடத்துல வெல்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. போல் வால்டர், வில்லி ரெண்டு பேரும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. லேட்டர் பேஸில் சைமில் ஒருவேளை அந்த மான்செஸ்டரில் ஏர்லி ஸ்விங் அப்படிங்கிறது கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக வால்டர் வில்லியோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பேஸில் எதிர்பார்க்கலாம். அங்கே வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறது தப்பில், ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள். கேப்டன் லியூக் வெல்ஸு கொஞ்சம் டஃப்பான சாய்ஸ். ஒரு பாயிண்டில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி சூழல் லியூக் வெல்ஸுக்கு இருந்தால் அப்போ வந்து அவரை மிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாட்டி கூட ஒரு பாயிண்டில் அவரை கேப்டனாக போடாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் அந்த இடம் மட்டும் பார்த்துங்க. அண்ட் மிடில் சிக்கந்தர் ராசா பவுலிங் பேஸில் ஓகேன்னு பண்ண முடியும். இல்லையோ டேவிட் வில்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி டேவிட் பேஸில் பேட்டிங்கில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக டேவிட் வில்லியை கேப்டன் இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பட்லர், சால்ட்டு இங்கே எடுத்திருக்கேன். இந்த பேட்டர் பேஸில் சில பேட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். டொமஸ்டிக் சீசனோட நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க 100s. ஸோ அதை மைண்ட் பண்ணுங்கள். ஃபரூக்கி, உசாமா அமீர், டேவிட் பெயின், ஜாக் பால். குறிப்பாக ஃபரூக்கி, டேவிட் பெயின், ஜாக் பால் இவங்கெல்லாம் எண்ட் ஓவர்ஸில் டேவிட் வில்லி வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த பிளேயர்ஸு ஓவராலாக ஒரு காம்பினேஷனாக நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த டீம் போடும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல்க்கு க்ளோஸாக போகணும்னா சில ரிஸ்க்கெல்லாம் எடுத்து ஆகணும். பிளேயர்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க, ரிஸ்க் எடுக்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.